பூகாத்து திரும்புமா ஏன் பாட்ட விரும்புமா எப்பல நீதான் என் பாட்டுக்கு எச பாட்டு பாட்டியா? ஆமா, இவரே தனியா உட்கார்ந்து கம்போஸ் பண்ண பாட்டுக்கு நாங்க எச பாட்டு பாடுறோம். யாரியா நீ? அதான் முதல் மரியாதை சிவாஜி. ஆமா, என்ன அவசியமா வந்தீங்க? ஒரு 1000 ரூபாய்க்கு நான் 3 நாளா அலையறேன், கிடைக்க மாட்டேங்குது. இந்த டிரைவர் நாய் கிட்ட சொல்லி அனுப்புன, அவனையும் காணோம். நீ கேட்ட 1000 ரூபாய் கொண்டாந்துருக்கேன். 1000 ரூபாய் வாங்குறத பத்தி இல்ல, திருப்பி உடனே கேட்டா என்னால தர முடியாது. நீங்க திருப்பியே கொடுக்கோடா, இது உங்களுக்கு ஃப்ரீ. என்ன சார், எனக்கு 17 மார்க் போட்டிருக்கீங்களே, அது 100க்கு போட்டிருக்கீங்களா இல்ல 50க்கு போட்டிருக்கீங்களா? 100க்கும் போடல 50க்கும் போடல, உன் மேல உள்ள பரிதாபத்துக்கு போட்டிருக்கீங்க. போ, பொழைச்சிட்டு போடா, பொழைச்சிட்டு போ. ஏண்டி உங்க மாமா எங்கடி இருக்காரு? தஞ்சாவூர்ல சித்தி. தஞ்சாவூர்ல என்னவா இருக்காரு? அங்கேயே எங்க மாமாவா தான் இருக்காரு. கோழு பெருத்த கொக்க தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை பாத்திருக்காடி? இல்ல. போய் கண்ணாடியை பார்த்து சந்தோஷப்பட்டுக்க. எதத்த வீட்டுக்காரி உங்க அம்மா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாலே அதுக்கு என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ள உட்கார வச்சு சாப்பாடு போட்டாலே அதுக்கு என்ன அர்த்தம்? பெரிய இவளாட்டம் ஆட்டோல வழி அனுப்பிச்சு வச்சாலே அதுக்கு என்ன அர்த்தம்? நீ வீட்டுல இல்லைன்னு அர்த்தம், இன்னும் உனக்கு பொறுப்பு வரலன்னு அர்த்தம், நீ எங்கேயோ பொறுக்க போயிருந்தேன்னு அர்த்தம். அனகொண்டாவுக்கும் அலுமினிய குண்டாவுக்கும் என்ன வித்தியாசம்? ஏதாவது சம்மந்தம் இருக்காயா? அனகொண்டா எங்க இருக்கு, அலுமினிய குண்டா எங்க இருக்கு? நீ கொஞ்சம் தண்ணிக்குள்ள இருந்தா அது அனகொண்டா, தண்ணி உள்ள இருந்தா அது அலுமினிய குண்டா. எங்க வீட்டுக்காரிக்கு ஆட்டக்காரிக்கு என்ன வித்தியாசம்? வீட்டுக்காரி ஆட்டக்காரி எனக்கு தெரியல. மேடையில வந்து ஒரு பாட்டுக்கு ஆடினான்னா அவ ஆட்டக்காரி, சரி அவ பாட்டுக்கு ஆடினான்னா அவதாயா வீட்டுக்காரி. ஏ ஹோட்டலுக்காரே, வீட்டுல சோறு இருக்கு, கொஞ்சம் சாம்பார் கூட. ஒரு பொட்டல சாம்பார் 10 ரூபா. எத்தனை பொட்டல வேணும்? யோ, ஒரு பொட்டல சாம்பார் 10 ரூபாயா? 10 ரூபா இருந்துச்சுன்னா நான் 10 நாளைக்கு சாம்பார் வைப்பேன். போயா சொம்பு. 10 ரூபாயை வச்சு 10 நாளைக்கு சாம்பார் வைப்பியா? ஏமா நீ என் கடைக்கு வேலைக்கு வந்துருமா? ஏமா பச்சை கலர் பஸ்ல போனா 7 ரூபா அம்பாஸ் டிக்கெட், சேப்பு கலர்ல போனா 5 ரூபா. ஏங்க பச்சை கலர்ல போறீங்க? அது 7 ரூபா அம்பாஸ், நீங்க சேப்பு கலர்ல போங்க அப்படின்னு. எல்லாம் நம்மளுக்கு ஒண்ணு தானையா அப்படின்னாரு. என்னங்க அப்படி டிக்கெட் எடுத்தா தானையா? நண்பா என்ன மாண்டட்டியா தோழா என்ன மாண்டட்டியா? ஐயோ, இவங்கனால எனக்கு என்னைக்கு பைத்தியம் பிடிக்கும். சொல்லுமா. காய்ச்சல் பரவாயில்லையாப்பா? இப்ப கொஞ்சம் பரவாயில்லம்மா. தலைவலி இப்ப எப்படி இருக்கு? அது இங்கதான் இருக்கு. என்னது? இல்ல, சத்யா எங்கன்னு கேட்டாங்க. ஓ, முட்டை போட்டாச்சு, எடுத்து போய் ஃப்ரிட்ஜ்ல வை. சரிங்க எஜமானி, உடனே எடுக்கிறேன். முட்டை போடுற மூதவில எனக்கு சட்டம் போடுது. போடி. சரிங்க ஸ்ரீதேவி, நான் போறேன். 3 hours later. எங்க ஸ்ரீதேவி போறீங்க? முட்டை எடுக்கடி. நீங்க முட்டை எடுத்து கிழிச்சதெல்லாம் போது ஸ்ரீதேவி. அடிச்ச வெயில முட்டை குஞ்சு பறிச்சு போச்சு. குஞ்சு பறிச்சிடுச்சா? நல்லா குடிச்சிட்டு போனா ஆம்பளைங்க வீட்டுல அலப்பற என்னென்ன பண்றீங்க? ஒருத்தர் நேரா பொண்டாட்டிட்ட போய் வசனம் விட்டான். கண்ணே, உனக்கு நான் தாஜ்மஹால் கட்டவா, வசந்த மல்லிகை கட்டவா, இல்ல உன் தங்கச்சியை கட்டவான்னா அவங்க கிடக்குற வேட்டையை கட்டுறா. ஒரு முட்டா போய் என்ன பார்த்து கேட்டான், இவ்வளவு பெரிய ஏரோப்ளானுக்கு எப்படி பெயிண்ட் அடிப்பாங்கன்னு கேட்டான். நான் சொன்னேன், பறக்கும் போது சின்னதா ஆயிரும்ல, அப்ப பிரஸ் எடுத்து பெயிண்ட் அடி சரியா போயிரும்னு சொன்னேன். எப்படி? நான் நினைச்சதை விட புத்திசாலி தான். ஏண்டி தலையை விரிச்சு போட்டுட்டு வந்திருக்க? சித்தப்பா தான் தலையை பின்னி விடுறேன்னு சொன்ன சித்தி. என்னடி சொல்ற? இங்க பாருமா, தலையெல்லாம் ஒழுங்கா வாரி பொட்ட புள்ள மாதிரி இருக்கணும், இல்லனா பின்னி விடும். பின்னி கூந்தல குரங்கு கூட பேண்டு பார்க்காதீங்க போடி. ஒரு ஆணுக்கு இந்த 2 விஷயமே கரெக்டா அமைஞ்சிட்டா அவனுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அது என்னன்னு தானே கேட்குறீங்க? 1 அவங்க அப்பா அம்மா, 2வது அவனோட மனைவி. வீட்டுல ஆள் இருக்காங்க. சொல்லுங்க. நாங்க பஞ்சாயத்துல வரோம். 2 வேக்சின் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேமே. உங்க பேர் என்னமா? சாந்தாங்க. உங்க வீட்டுக்கார பேரு? ஐயோ, அவங்க பேரை நான் சொல்ல மாட்டேங்க. ஏமா பேரை சொல்லுமா, சொன்னாதான் எழுத முடியும். நீங்க நல்ல ஆளா இருப்பீங்க போல, புருஷன் பேரை தலையில அடிச்ச மாதிரி சொல்றீங்க. வேணும்னா நான் அவனை கூப்பிடுறேன், நீங்களே அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஏய், இங்க வா, உன் பேரை கேக்குறாங்க, சொல்லி தொலை. ஏன் அத நீ சொன்னா? பாத்தியா பாத்தியா, புருஷன் பேரை சொல்றத. 6ல் 8 போனால் என்ன வரும்? 6ல் 8 போகாது, 6ல் தண்ணி தான் போகும். உட்காருங்க, அதை படிச்சு அப்புறம் பேச. ஆட்டுக்கும் பொண்டாட்டிக்கும் என்ன வித்தியாசம்? ஆட்டுக்கும் பொண்டாட்டி ரொம்ப வித்தியாசம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, கொம்பு ஒண்ணுதான். அப்படி இல்லங்க, மாடு முட்டும், பொண்டாட்டி எதுக்கு எடுத்தாலும் திட்டும். மாடு புல்ல திங்கும், பொண்டாட்டி ஃபுல்லா திங்கும்.
நட்பு பெருசா காதல் பெருசா? துட்டுதாம்மா பெருசு. துட்டு இருந்தா இது ரெண்டும் நம்ம தேடி வரும். நான் எப்படி சமைப்பேன் தெரியுமா? நான் சமைக்க ஆரம்பிச்சோம்னா சும்மா கம 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 கமன் வீடே தூக்குங்க. இது உண்மை சார். அவங்க நகைச்சுவைக்காக சில விஷயம் சொல்லலாம். ஆமா சார். 100க்கு 100 உண்மை. என்ன? அன்னைக்கு சாம்பார் வச்சாங்க, அப்படி மணக்குது. Thank you சார். என்னம்மா இப்படி மணக்குது அப்படின்றேன். கொஞ்சம் ஸ்ப்ரே அடிச்சேன் சார். ஏங்க, உங்களை பத்தி நான் ஒன்று கேள்விப்பட்டனே, அது உண்மையா? என்ன கேள்விப்பட்ட? இல்லை, நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அதிகமாக குடிப்பீங்களாமே. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு நாள் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததும் கிடையாது, நான் பார்த்ததும் கிடையாது. எப்படிங்க எப்படி மாறினீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு எந்த விதமான பொறுப்புமே கிடையாது. எங்கள் அப்பா அம்மா பேச்சை நான் கேட்டதும் கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை நம்பி நீ வந்துட்ட. நம்ம 2 பேர்த்த நம்பி இப்போ நமக்கு 3 பிள்ளைங்க இருக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு குடும்ப தலைவன் தடமாறி போயிட்டா அவனுடைய குடும்பமும் தடுமாறி போயிடும். அதுக்காக தான் நான் குடியே விட்டேன். வேற எதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போ. வந்ததுல இருந்து எல்லாரும் இதை பாக்குறீங்க. 175 ரூபா, 50 ரூபா, 7 ரூபா. என்னைய கடத்தினா அம்மன் ஜல்லி தேராது. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. கடைசியா ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன். நீ கடைசியாவும் சொல்ல வேண்டாம், எப்பவும் சொல்ல வேண்டாம். உங்ககிட்ட நான் பேச தயாரா இல்ல. இனி ஏதாவது பேசணும்னு நினைச்சினா எங்க அம்மா கிட்ட பேசிக்க. உம்மா கிட்ட பேசுனேன். நான் தான் உம்மா கிட்ட பேசுனேன். என்ன சொன்னாங்க? உம்மா என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? மாப்பிள, அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு சேல் பண்ணி பல வருஷமாய் விட்டது. வாரண்டி பீரியடும் தீர்ந்து போய் விட்டது. அந்த ப்ராடக்ட் ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்றால் இந்த கம்பெனி பொறுப்பேற்காது. இங்கிலீஷ்ல பேசும், ஆனா ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் பேசும். அதுக்கு மேல பேசவே பேசாது. மகாலட்சுமி, ஏப்ரலுக்கு அடுத்த மாசம் என்ன மாசம்மா?